மத்திய கல்வி அமைச்சர் இவ்வளவு முறைகேடுகள் நடந்து இவ்வளவு தவறுகள் நடந்ததற்கு பிறகும் வெட்கமில்லாமல் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தொடர்ந்து கல்வி அமைச்சராக ஒட்டி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நன்றி சொல்லணும். அவர்தான் இந்த நாட்டினுடைய இளைஞர்களை பார்த்து அல்லது சமூக வலைதளங்களில் தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள் அல்லது தகவல் அறிவு உரிமை சட்ட செயல்பாட்டாளர்கள், இவர்கள் அனைவரும் வேலையெட்டி இல்லாதவர்கள், கரப்பான் பூச்சியை போல் சுற்றி கொண்டிருப்பவர்கள், ஒட்டுண்ணிகள் என்றெல்லாம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பேசியது என்பது பெரும் கோபத்தை இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி என்பது துவங்கி சில நாட்களிலேயே பல கோடி பேர் அந்த கட்சியில் அந்த கரப்பான் பூச்சி சிஜேபியில சேர்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்த்தோம். சமூக வலைதளத்தின் மூலமாக ஏராளமான இளைஞர்கள் அதில் ஈர்க்கப்பட்டார்கள். அவர்கள் ஒரு முதல் போராட்டமாக நேற்றைய தினம் டெல்லி தலைநகரில் குறிப்பாக இந்திய மத்திய அரசாங்கத்துடைய கல்வித்துறை எப்படி தோல்வி அடைந்திருக்கிறது, ஒரு தேர்வை கூட ஒழுங்கா அவங்களால நடத்த முடியும். கியூட் தேர்வா இருக்கட்டும், நீட் தேர்வா இருக்கட்டும், சிபிஎஸ்இ தேர்வா இருக்கட்டும், கல்வித்துறையினுடைய மிக முக்கியமான பணிகளில் ஒன்று இந்த தேர்வை நடத்துவது. சிலபஸை தயார் பண்றது, பாடம் நடத்துறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது தேர்வை ஒழுங்காக நடத்துவது, நேர்மையாகவும் முறைகள் இல்லாமல் நடத்துவது என்பது அவங்களுடைய கடமை. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா நீட்ல மோசடி, கியூட்ல மோசடி, இப்போது சிபிஎஸ்இ தேர்வும் முறையாக அது தேர்வுத்தாள்கள் திருத்தப்படவில்லை என்கிற பிரச்சனை என்பது இருக்கிறது. ஆனால் இதை பற்றி பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை. மத்திய கல்வி அமைச்சர் இவ்வளவு முறைகேடுகள் நடந்து இவ்வளவு தவறுகள் நடந்ததற்கு பிறகும் வெட்கமில்லாமல் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தொடர்ந்து கல்வி அமைச்சராக ஒட்டி கொண்டிருக்கிறார். இவருக்கு எதிராக உடனடியாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டும், இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து நேற்றைய தினம் டெல்லியிலே அந்த இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கிலே கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே பல கோடி பேர் அந்த இயக்கத்திலே சேர்ந்ததும் நேற்றைக்கு பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டது என்பதும் ஆளுகிறவர்கள் மீது இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் எவ்வளவு கோபத்தோடு இருக்கிறார்கள் என்பதை வெளிப்பாடுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டமும் அந்த எழுச்சியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அவர்கள் மீது கோபப்படுவதற்கு பதிலாக அவர்களுடைய சமூக வலைதள கணக்குகளை முடக்குவது, அவங்களுடைய மெயிலை முடக்கிறது, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கிறது, இந்த மாதிரியான முடக்கிற வேலையை தான் மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு. இந்த முடக்கிற வேலையை விட்டுட்டு ஒழுங்கா அவர்களுடைய கோபத்திற்கான நியாயமான காரணத்தை அறிந்து அதை சரி செய்வதற்கு, வேலையின்மை, கல்வியில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் போன்ற இளைஞர்கள் இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வர வேண்டும். அதற்கு பதிலாக இத்தகைய அடக்குமுறையை ஏவுவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. நேற்றைய தினம் எங்களுடைய மாணவர் இளைஞர் கட்சியின் சார்பிலேயும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக டெல்லியிலே தோழர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன்.